அன்னைக்கு நடந்த மந்திரத்தில் பாராயணத்தை உள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு கொஞ்சம் அர்த்தம் சொல்றதுன்னு அதுவும் சேர்ந்துருக்கு. அதன் ரீதியில் இன்றைய தினம் முதல் 2 வருஷம் பாராயணம் ஆச்சு. அதில் நம்ம பிரார்த்தனைகள் நிறைய மந்திரங்கள், அக்னியை பிரார்த்திக்கக்கூடியது, இந்திராக்னியை பிரார்த்திக்கக்கூடியது, இதெல்லாம் வந்திருக்கு. ரஜ பௌர்ணமாசை எட்டிங்கிற முக்கியமான பிரகதி யாகத்துடைய மந்திரங்கள், சுவாமியாகத்தில் உள்ள தீட்சை மந்திரங்கள், இதெல்லாம் எங்கள் தினம் பாராயணம் ஆச்சு. அந்த மந்திரங்கள் பலவிதமான நம்மளுடைய லௌகிக க்ஷேமங்களையும் பிரார்த்திக்கிறது. அதே மாதிரி பாரலௌகிகமான தர்மகாரணங்களையும் பிரார்த்திக்கிறது. இப்படிப்பட்ட மகாமந்திரங்கள் தான் எங்கள் தினம் பாராயணம் ஆச்சு. அதில் நாம் நம்ம சரீரத்தை ரட்சிக்கிறதுக்காக அன்றாடம் சாப்பிட்றோமே, அதுக்கு அன்னம்னு சொல்கிறோமே, அதுக்கு வேதத்தை பிது அப்படின்னு ஒரு பேர் உண்டு. உபாராந்தா புல்லிங்கா பிதுசப்தா பிது தபா. அந்த பிது சப்தம் வேதத்தில் நிறைய இடத்துல வருது. அன்னங்கிற அர்த்தத்தை சமனேஷ்டதேவாக त्वयावसेन समशीलयित्वा हे अन्नमे நீ என்னுடைய சரீரத்தில் பரமமங்கலமாக போய் உட்கார்ந்து எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னா அந்த மந்திரத்தின் பேருக்கு சொல்கிறோம்னா அந்த பிது சப்தான் இருக்கு. ஹே பிதோ அண்ணா ஆவிஷஸ்வா மாம் அப்படின்னு அங்கே பிரார்த்திக்குது. அப்படிப்பட்ட அந்த அன்னத்தை பற்றி நிறைய விஷயங்கள் புரோடாசத்தில் அன்னசமாக இருக்கிறதுனால பிரார்த்திக்கிறது. அப்படி நம்ம இது முக்கியம் சொல்றதா, நான் சாப்பிட்ற இந்த அன்னமானது ஆவிஷம், என்னுடைய சரீரத்துக்கு எந்த விதமான அகிதத்தையும் பண்ணாமல் இருக்கணும். அபிஷம் இது சொல்றதா ஜோரி. அதே மாதிரி அங்க பாஹிமாஷ்டரிதாத் ஆமா சுச்சரித்தே கஜா. நான் தர்மத்திலேயே இருக்கணும் எப்பொழுதும். பாஹிமாக்னே துஷ்டரிதாத், எந்த பாபத்திலிருந்தும் என்னை காப்பாற்றணும். நான் பண்ணக்கூடிய பாபங்கள் எதாக இருந்தாலுமே அந்த பாபத்திலிருந்து நீ என்னை காப்பாற்றணும். அப்படின்னா என்ன, பாபம் பண்ணிட்டு பலத்தை வராமல் பார்த்துக்கணும்னு அர்த்தமா? அப்படிங்க, இந்த பாபமே என்ன பண்ண விடாம நீ என்னுடைய புத்தியை நல்ல வழியில் கொண்டு போகணும். சுச்சரிதாது ஆமா சுச்சரித்தே கிடையாது. நான் தர்ம காரியங்கள் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை. இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனை எழுதி கிடைக்கும் பாராயணத்தில் ஆச்சு. அந்த பலத்தினால அது வேதமானது நமக்காக நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கிறதுக்காக சப்தரூபமாக நமக்கு என்னென்ன பிரார்த்தனை சொல்லி கொடுத்ததோ அந்த பலன்கள்லாம் நமக்கு போவாங்க. வேத புருஷன் பூர்வகம் பிரார்த்திக்கிறோம். பார்வதி